நீ மறந்தாய் கதாலிக்கல் யோம துன்சா. அதன் காரணமாக இன்றைய தினத்தில் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? உனக்கு பார்வையிடலும் மறந்து விட்டோம். அஞ்ஞான மக்களே, அல்லாஹ்வுடைய நினைவு என்பது நமக்கு வந்துவிட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நினைவு ஒருவனுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், அவன் அல்லாஹ்வை பற்றி மட்டும் சிந்திக்காமல் படைப்பினங்களை பற்றியும் சிந்திப்பான். ஒருவனுக்கு படைப்பினங்களுடைய மட்டும்தான் இருக்கின்றன சொன்னால், அவனுக்கு அல்லாஹ்வுடைய என்ன செய்யணும், அப்படி அவன் குடும்பத்துக்கு என்ன செய்யணும் சொல்லி அல்லாஹ் என்பதற்கு உண்டான நினைவே இல்லாமல் வெறுமனே நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா மக்களுக்குன்னு சொல்லி நம்ம செஞ்சுட்டே போறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான் அருமையான பெருமக்களே, அல்லாஹ் சொல்ல இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் சேர்க்கணும். நீங்கள் சேகரிக்கக்கூடிய பொருள் செல்வங்களும் நீங்கள் பெற்றோருக்கக்கூடிய பிள்ளை செல்வமும் சித்திலுக்கு உங்களுக்கு சோதனை தான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் கொஞ்சம் அழுத்தமாகவே சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன்னமின் அஸ்வாஜிக்கும், நிச்சயமா உங்களுடைய மனைவிமார்களும் அவுலாதுக்கும் உங்களுடைய குழந்தைகளும் ஃபஹதரூஹும், உங்களுக்கு அவர்கள் அதுவுள்ள, உங்களுக்கு அவர்கள் எதிரிகள், ஃபஹதரூஹும் அவர்கள் நீங்கள் எச்சரிக்கையாருங்க. அல்லாஹ் சொல்றான், தெளிவா சொல்றான், மனைவிமார்கள் மீது நீங்கள் அன்பை பொழிந்து அல்லாஹ்வை மறந்து விடுகின்றீர்கள், மக்கள் மீது அன்பை பொழிந்து நீங்கள் அல்லாஹ்வை மறந்து விடுகின்றீர்கள். இன்னமின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவுள்ளக்கும். எப்ப மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. மனைவிமார்கள் அன்பு எப்ப மாறும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் சொன்னா இந்த ஜுமாவுடைய நாகரீகம் கெட்டு போய்விடும். நிறைய இடங்களில் மோசடி கணவனுக்கு மாறு செய்யக்கூடிய பெண்கள் ஏராளமாக அதிகரித்து விட்டார்கள் நவநாகரிக உலகில். அதே மாதிரி தந்தையை மதிக்காத மகன்கள் நிறைய அதிகமாகிவிட்டார்கள். அல்லாஹ் காப்பாற்றுவார்கள். நமது குடும்பங்களை கண்ணியமான குடும்பங்களாக அல்லாஹ் ஆக்கியர் புரிவானார்கள். அருமையான பெருமக்களே, நாம் அல்லாஹ்வை நாம் மறந்து நாம் யாரின் மீது நாம் பிரியத்தையும் பாசத்தையும் அதிகமாக்கின்றோமோ அவர்களால் நமக்கு ஆபத்துகள் என்று நான் கூறவில்லை. அல்மறை, திருமறை, குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் அளபட கூறுகிறான், எச்சரிக்கை எடுத்து கூறுகின்றான். என்ன பெருமக்களே, இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னு சொன்னா, நமக்கு எல்லாமே இருக்குது. உணவு வகைகள் விதவிதமா நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம். எந்த விதமான இதுவும் இல்லை, வாய்க்கு இடைவெளி இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு கோழி வாங்கி அதை முடிஞ்ச அளவுக்கு நம்மளே அறுக்க தெரியலாட்டி பள்ளிவாசல் கொண்டே அறுத்து நல்ல களிமாவில் ஓதி அறுத்த பிறகு என்ன செய்வோம், சாப்பிடுவோம். ஒரு கோழி வாங்கணும்னு சொன்னா ஒரு குடும்பமே சாப்பிட்டு மறாத நாளைக்கு மிச்சம் இருக்கு. ஆனா இன்னைக்கு 2 பேர் சேர்ந்து ஒரு முழு கோழியை காலி பண்றாங்க. 2 பேர் சேர்ந்து ஒரு முழு கிரில் சிக்கனை காலி பண்றாங்க. அறிஞான பெருமக்கள் எப்படி போயிட்டு இருக்குன்னு 2 பேர்த்துக்கு ஒரு கோழி பத்த மாட்டேங்குது. இன்னைக்கு உணவுக்கான தேட்டம் என்பது மக்களுக்கு இன்னைக்கு அதிகமாயிருச்சு. எங்க உணவு கூடங்கள் திறந்தாலும் அங்க நமது முஸ்லிம்கள் தான் அதிகரித்து போகின்றார்கள். இதே கட்டத்தில் நம்மள மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது சொன்ன கலிமா சொன்ன முஸ்லிம்கள் எங்க இருக்காங்க? பலஸ்தீன்ல, காசால இருக்காங்க. சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? ஒரு நேர உணவுக்காக வேண்டி அவர்கள் தட்டுகளை ஏந்தி சக்திகளுக்கு முன்பாக எனக்கு கிடைக்காதான்னு சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டு உணவை பார்த்து பறந்தவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்வதற்காக வேண்டி அந்த காசா பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 6000 டன் உணவு வகைகள் உலக பொது சேவை செய்யக்கூடிய மக்களால் அனுப்பப்படுகின்றது. அந்த 6000 டன் உணவு வகைகளும் இஸ்ரேலிய அரசு தடுத்து விடுகிறது. அவர்களுக்கு கிடைக்கக்கூடாது, அவர்கள் பட்டினியால் சாக வேண்டும் என்பதற்காக வேண்டி. அருமையான பெருமக்களே, கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 2766 பேர் வெறும் குழந்தைகள், 2766 குழந்தைகள் மட்டும் பட்டினியால் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். நமக்கு இன்னைக்கு கூட்டம், நமது எத்தனை உணவுகள் நமக்கு விரயமாகிக் கொண்டிருக்கின்றது. எத்தனை நமக்காக வேண்டி சமைக்கப்படக்கூடிய 3/4 பகுதி உணவு வகைகள் இன்னைக்கு குப்பை தொட்டி தான் போகுது. நமக்கு அதிகமா இருக்குது, தேவைக்கு அதிகமா இருக்குது, சாப்பிடறதுக்கு நேரம் இல்லை. தூங்குற நேரத்தை தவிர பாக்கி எல்லா நேரம் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் நம்ம சமுதாயமாக ஆயிடுச்சு. காலையில எந்திரிச்சதிலிருந்து தூங்குற வரைக்கும் சாப்பாடு தான், விதவிதமான சாப்பாடு, ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு விதமான சாப்பாடு. ஒரு சாப்பாடு என்பது ஒரு கூட்டு ஒரு பொரியலோடு அடங்குவதில்லை. ஏராளமான உணவு வகைகளை உட்கொண்டு கொண்டே இருக்கின்றோம். ஆனால் நமது சகோதர முஸ்லிம்களை பற்றி சிந்திப்பதில்லை. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவிலே மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார்கள். மதீனாவுக்கு வருகின்றார்கள். எம்பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்சாரி தோழர்களை சகோதரராக்கி கொடுக்கின்றார்கள்.
அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அன்சாரி தோழர் சொல்கின்றார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்களே, நீங்கள் எனது முஹாஜிர் சகோதரர். என் உடன் பிறந்த சகோதரனுக்கு நான் என்ன செய்வேன், அதை உங்களுக்கு நான் செய்கின்றேன். எனக்கு மிகப்பெரிய வீடு இருக்கின்றது. என் வீட்டை பாதியாக்கி இரு பாதியாக்கி, ஒரு பாதி உங்களுக்கு, ஒரு பாதி எனக்கு. எனக்கு மிகப்பெரிய விவசாய தோட்டம் இருக்கின்றது. ஒரு செறிப்பாதியாக ஆக்கி, ஒரு பாதி உங்களுக்கு, ஒரு பாதி எனக்கு. இன்னும் உங்களுக்கு என்ன வேண்டும்? எனது ஒட்டகத்தில் எல்லாம் செறிபாதி உங்களுக்கு, எனது ஆடுகள் எல்லாம் செறிபாதி உங்களுக்கு. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள், எம்பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு என்னை சகோதரராக்கினால் மிகவும் சந்தோஷம். நீங்கள் உதவுவதற்கு தயாராக இருக்கின்றீர்கள். ஆனால் என் தன்மானம் எனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. உங்களிடமிருந்து இலவசமாக வாங்குவதை, விலை இல்லாமல் வாங்குவதை நான் ஒத்துக்கொள்ளவில்லை. உங்களால் முடிந்தால் கொஞ்சம் பணங்காசுகளை எனக்கு வந்து கடனாக கொடுங்க. அந்த பணங்காசுகளை வாங்கி அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனத்து சந்தையிலே பால் கட்டிகளையும் கோதுமைகளையும் வாங்கி சின்னதாக வியாபாரம் செய்கிறாங்க. சில பேருக்கு அதான் ஒரு பர்க்கத்தை கொடுத்துருப்பாங்க. அவங்க எங்க போய் வியாபாரம் செய்தாலும் அவங்க கையில் ஒரு பர்க்கத்து இருக்கும். நல்ல பல்கி வியாபாரம் பல்கி பெருகியும். அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃபுக்கும் மதீனாவில் மிகப்பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு. ஒட்டக வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க, ஆடு வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. கோதுமைகளை வந்து பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் வந்து ஏற்றுமதி செய்து மதீனத்து சந்தையில் விற்க அவங்க மிகப்பெரிய வியாபாரி ஆயிட்டாங்க. குறுகிய காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தர் ஆயிட்டாங்க. மக்காவில் எதெல்லாம் விட்டு வந்தார்களோ அதை விட மிகப்பெரிய செல்வந்தராக விட்டார்கள். ஒரு நாள் மதிய வேளையிலே அவர்களுக்கு கீழே பணி செய்யக்கூடிய 10க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஒரு மதிய வேளையிலே அவருக்கு தேவையான உணவு வகையில் எடுத்து வைக்கின்றார்கள். வேற ஒண்ணும் இல்லை. நம்ம மாதிரி பெருசா வந்து என்ன செய்ய, அப்படியே சுற்றி உட்கார்ந்து அந்த அரபி ஷேக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆட்டை முழுசா வச்சு 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறாங்களா இல்லையா? அரபி ஷேக்குகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காசானுடைய மக்கள் எப்படி ஆனாலும் இழக்கணும்னு சொல்லி 4 பேர் சேர்ந்து ஒரு ஆட்டை, 4 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை முழுகின்றார்கள் அல்லவா? அப்படி அல்ல. வெறும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்பாக சூடான ரொட்டியும் சுவையான கறி குருமாவையும் வைக்கின்றார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாப்பிடுவதை விட்டு கதறி கதறி அழுக ஆரம்பிக்கின்றார்கள். பணியாளர்களுக்கு புரியவில்லை, என்ன சாப்பிடுவதை விட்டு அழுகிறாங்களே. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள், அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய கிருபை செய்துள்ளான். நான் மக்காவில் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தேன். அதை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக மதீனாவிலே முஹாஜிராக, அகதியாக வந்தேன். அல்லாஹ் தஆலா கிருபை செய்து மதீனாவில் மிகப்பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய வியாபாரி. இதோ எனக்கு கீழே பணி செய்ய 10க்கும் மேற்பட்ட பணியாளர்கள். இதோ எனக்கு முன்பாக இந்த மதிய வேளையிலே அல்லாஹ் சுவையான ரொட்டியும் சூடான அந்த குருமாவையும் வைத்திருக்கின்றான். நான் அஞ்சுகின்றேன். அல்லாஹ் இந்த உலகத்தில் எனக்கு எல்லாமே தந்துவிட்டு நானே மறுமையில் எனக்கு ஒண்ணுமே தராமல் போய்விடும் என்று அஞ்சுகின்றேன். நான் இதை எடுத்து செல்லுங்கள். நான் இன்னைக்கு சாப்பிடல, அல்லாஹ்வுக்காக நஃபிலான ஒரு நான் வைத்துக் கொள்கின்றேன். எப்படிங்க அந்த ரொட்டியும் குருமாவையும் பார்த்து அவங்களுக்கு வந்து நினைப்பு அல்லாஹ்வுடைய நினைவு. இன்னைக்கு நம்ம வந்து பிரியாணிக்காக வேண்டி இஸ்லாமிய திருமணங்கள்ல வந்து ஒருத்தர் சாப்பிட கூட விடாம என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பின்னாடி போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம். சாப்பிடுறவங்களுக்கு நிம்மதி நமக்கு வந்து கிடைக்குமா? கிடைக்காது. நம்ம எல்லாம் வந்து உணவு வகைகளை பார்க்காதவர்களா? எந்த உணவை நாம் பார்க்காதவர்கள்? ஏன் வந்து இதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் இஸ்லாமிய திருமணங்களை இன்னும் கொஞ்சம் அதை ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தாமல் சாப்பிடுபவர்களுக்கு பின்னாடி நிற்கின்றோம் அல்லவா? பிரியாணி பார்க்காததா, அல்ல அப்படி வழங்கக்கூடிய எந்த உணவு பதார்த்தம் பார்க்காததா, சாப்பிடாததா? கொஞ்சம் பொறுத்திருந்த உட்கார்ந்து சாப்பிடலாம். சாப்பிடலாம் சினிமா அப்படி இல்லை. நீ போட்டியாக நீ போத்தனூர் ரோட்ல இருக்கக்கூடிய அத்தனை மண்டபங்களையும் நீங்க வந்து நாளைய நீங்க போய் பாருங்க. எல்லா பந்திக்கு முன்னாடி வடியை நினைச்சு நிற்பாங்க. சாப்பிட்றவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காது. நமக்கு எப்படி வந்து அந்த இடத்துல நிக்க முடியும்? இந்த ஒழுங்குமுறை கூட நமக்கு இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன ஈமான்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையான பெருமக்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அப்படி ஒரு நினைவு ஏற்பட்டதுன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம சுவையான உணவு வகைகளை பார்க்கின்ற பொழுது அத்தனையும் நம்ம மறந்து விடுகின்றோம். அல்லாஹ்வையும் மறந்து விடுகின்றோம், எல்லாத்தையுமே நம்ம மறந்து விடுறோம். நம்ம முஸ்லீம் என்பதை கூட மறந்து விடுகின்றோம். இன்னும் முஸ்லீம் சகோதரன் உண்மையாக அவன் திருப்தியாக சாப்பிடட்டும் என்ற அந்த உணர்வு நமக்கு வரமாட்டேங்குது. நம்ம போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், உட்காருவோம், காலியாகும், நம்மளை அழைப்பார்கள், அழைத்த பிறகு வரலாம் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நிறைவுக்கு வருகின்றேன். அதற்கு உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தின் 2வது ஜனாதிபதி ஒரு தடவை உம்ராவுக்காண்டி செல்கிறார்கள். பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அவர் ஹலீஃபாவாக இருக்கின்ற பொழுது உம்ராவுக்காண்டி செல்கிறார்கள் மக்காவிற்கு. உம்ராவுடைய கூடாரத்தில் எல்லாமே உட்கார்ந்துருக்காங்க. மதிய வேலையில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க வந்து அந்த உணவுக்காக வேண்டி சப்பாத்தி கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் சப்பாத்தி கொடுக்குறாங்க. சப்பாத்திக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வேற பெருசா ஒண்ணுமில்லை, நெய்.
நெய்யை கொடுக்குறாங்க. அந்த நெய்யை இப்படி பங்கு வைக்கும் பொழுது ஒரு கிராமவாசி, ஒரு காட்டறிவு, ஒரு அகராதி பார்க்கின்றார். அந்த நெய்யை அன்னைக்கு தான் புதுசா பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. மாகாதா என்ன என்ன பொருள் அவர் சொல்றாரு, இது நெய்யின்னு சொன்ன உடனே அப்படி பார்த்தா புதுசா பார்க்குற மாதிரி அவர் அல்லாஹ்வின் சத்தியமாக இப்போதான் நான் இதை பார்க்கின்றேன், இப்போதான் அதை நுகர்கின்ற அப்படியே புதுசா ஒன்று பார்த்தா நுகர்வாருங்கள்லாம் இல்லையா, நுகர்ந்து அப்படியே அள்ளி என்ன செய்யறாங்க, பால் வச்சு அப்படியே அளவு கடந்து அவருடைய மகிழ்ச்சி. ஹத்தாப் அவர்கள் சொல்கின்றார்கள், எனது ஆட்சியில ஒரு கிராமவாசி முதலாக இப்பத்தான் நெய்ய பார்க்கிறாரா, இப்படி இனி எத்தனை பேர் இருப்பார்கள்? அல்லாஹ்வின் சத்தியம் என்று சொல்கிறேன், இனி வாழ்க்கையில் நான் ஒருபோதும் நெய்யை சாப்பிட மாட்டேன். என் ஆட்சியில் அனைத்து மக்களும் நிறைவுடையவர்களாக ஆகிவிட்டார்கள் என்ற தகவல் என் காதுக்கு வருகின்றவரை நான் நெய்யை தொட மாட்டேன்னு சொல்லி சத்தியம் செய்யறாங்க. நம்மளுடைய நிலைமை இன்னைக்கு அப்படித்தான். நம்ம என்ன வச்சிருக்கோம்னு சொன்னா, நமக்கு எல்லாமே இருக்குது அப்படிங்கறதுனால நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு அப்படியேதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நிறைய பேர்கள் உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கின்றார்கள். நிறைய பேர் நினைச்சா நம்மளுடைய பகுதியில் கூட நினைச்சுக்காதீங்க, காசா பகுதி மக்கள் நினைச்சு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வேலையும் நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம சாப்பாடு வகைகள் வீணடிக்கப்படுகின்ற பொழுது நம்ம நினைச்சு பார்க்கணும், நம்ம இந்த பிடிக்கிறதற்கான விரயமாக்குகின்றோம், பிடிக்கிறதற்கான தூக்கி வீசுகின்றோம். ஆனால் இந்த உணவு கிடைக்காமல் காசா பகுதி மக்கள் என்ன செய்யறாங்க, கண்ணீரோட கையில தட்டோட என்ன செய்யறாங்க, அடை யார் உணவு கொடுப்பான்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அடைபாந்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால பெருமக்களே, காசாவினுடைய பகுதி மக்கள் உணவுக்காக வேண்டி நீந்தி செல்கிறார்கள். நமக்கு உணவு அதிகமாகிடுச்சு சொல்லி வாந்தி எடுக்கிறோம், அவங்க நீந்தி எடுக்கிறாங்க, நம்ம வாந்தி உணவு அதிகமாகிடுச்சு சொல்லி வாந்தி எடுக்கிறோம். நினைச்சு பாருங்க அறிஞர் பெருமக்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, நிறைய பேர்கள் நமக்கு எல்லாமே இருக்குது. அதான் பெருமானார் நபிகள் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீ சாப்பிடும் பொழுது உன்னை மட்டும் நினைக்காத, உன் பக்கத்து வீட்டுக்காரர் நினைச்சுப்பாரு. கொஞ்சம் சால்னால தண்ணி கொஞ்சம் அதிகமா கலந்தாலும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரன் கூட உனக்கு சால்னாவுடைய வாசனை அடுத்த வீட்டுக்கு செல்லும். அவனால் சமைக்க முடியாம கூட போகலாம், அவனுடைய மனசு அது குதிக்கும், நீ அவனுக்கு கொடு என்று சொன்னார்கள் பெருமானார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய நாம் தான் இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க யாருன்னே தெரியாம நம்ம இருந்துட்டு இருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் பெருமானார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய வலது பாகத்துல 10 வீடு, உன்னுடைய இடது பாகத்துல 10 வீடு, உனது முன்னாடி 10 வீடு, பின்னாடி 10 வீடு. இன்னைக்கு நமக்கு ஒத்த வீடு கூட பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை, யாரு குடி வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அருமையான பெருமக்களே, இப்ப பூனை கண்ணு மூடிடுச்சுன்னா உலகமே இருட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம நிறைவாக இருக்கிறோம்னு சொல்லி மற்றவங்களை உதாசீனப்படுத்தாம அவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யும். இஸ்லாத்திலே மிகச்சிறந்த காரியம் உணவளிப்பது என்று பெருமானார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். உணவளிப்பது தெரிந்தவர்களுக்கு மட்டுமல்ல, உனக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் உணவளிக்க வேண்டும் என்று பெருமானார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காசா பகுதி மக்களுக்கு அல்லாஹ் நிறைவான வாழ்க்கையை கொடுப்பானாக, அவருடைய அந்த பசி பட்டினி கொடுமைகளை அல்லாஹ் போக்குவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட